ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் நித்யா. வெல்கம் பேக் டு மை சேனல் நித்யாஸ் டூடல் டைரி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன ஷாப்பிங்னா எனக்கு கம்மிங் 9th பர்த்டே வரப்போகுது. ஸோ அதுக்காக ட்ரெஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி சாப்பாடு முக்கியம்ல, அதனால் மொபைலில் இருக்க ஒரு ஸ்நாக்ஸ் கடைக்கு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா நம்ம ஊரில் இருந்து இங்கே இந்த காளான் பானிபூரிலாம் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். அதே டேஸ்ட்டில் வேணும் அப்படின்னு சொல்லி தொலைவி கண்டுபிடிச்ச ஒரு இடம் தான் ஸ்வீட் பேஸ்கெட் மொபைலில் இருக்க ஷாப்பு. மந்த்லி ஒன்ஸாவது காளான் சாப்பிட்ணுன்னு சொல்லி ஒரு கிரேவிங்ஸ் வந்துடும். அதனால் மொபைலாக கிளம்பி போயிடுவோம். போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச எக் காளான், அப்புறமா பானிபூரி, பேல்பூரி, இது எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருப்பாங்க. அதனால் போய் நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா தான் நம்ம மனசு நிம்மதியாக இருக்கும். யாரெல்லாம் பானிபூரி லவர்ஸ் இருக்கீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்றைக்காவது தான் வரும் நிம்மதியாக சாப்பிடலான்னு சொல்லி நினச்சா முடியவே மாட்டேங்குது. இப்போ பாப்பா வளர வளர சேட்டை அதிகம்தான் ஆகிட்டுருக்கு. போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுக்குள்ளே இவளை வச்சுட்டு சமாளிக்கவும் முடியல. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு, அவங்க தான் சாப்பிட்ணுமா, நாம் ஊட்டி விட்டாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அவங்களே தான் எடுத்து சாப்பிட்ணுன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அன்றைக்கி ரொம்ப ஓவர் சேட்டை, குறும்பு அதிகமாகிருச்சு. அப்படியே மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுட்டு திரும்ப ஷாப்பிங் கிளம்பிட்டோம். அல்சஹியா மாலுக்கு தான் போயிருந்தோம். சரி, அங்கே போய் பார்ப்போம் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம். எங்கே வந்திருக்கோம்? சிட்டி சென்டர். எதுக்கு? பர்ச்சேஸ் பண்ண. யாருக்கு? உனக்கு. எனக்கு பர்த்டே வரப்போகுது. ஸோ அங்கே வந்திருக்கோம். ட்ரெஸ்ஸு உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று. ஓகே, இது நல்ல கதையாக இருக்கு. புதுசாக இருக்கேப்பா. ஆமாம், எங்கள் ரூல்ஸே ஆனால் அதுதான். யாருக்கு பர்த்டே வந்தாலும் 3 பேர்த்துக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு. பார்ப்போம் பட்ஜெட் எப்படியோ, யார் எப்படி செலக்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான். லைஃப்லையே என்னோடய பர்த்டேக்கு இத்தனை கடை ஏறி இறங்கினது அன்னைக்கு தான். ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை, ஏன்னே தெரியல. அன்றைக்கி ஷாப்பிங் போயிட்டு ஒரு 5-6 கடை மேலே ஏறி இறங்கியிருப்பேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ரேட் அதிகமாக இருக்குது, ஒன்றும் செட் ஆகலை எனக்கு. நான் நான் நினச்சிட்டு போனேன், அந்த டிசைன்ஸ் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதனால் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஷாப்பாக ஏறி ஏறி இறங்கிட்டே இருந்தோம். இங்கே நம்ம ஊர் மாதிரி நிறைய பிரைட் கலர்ஸ்லாம் கிடைக்காது. மேக்ஸிமம் லைட் கலராக தான் இங்கே கிடைக்கும். ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்காது, எல்லாமே சிம்பிளாக அந்த மாதிரி தான் கிடைக்கும். நானும் கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கிடைக்குமான்னு பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரேட்டு பார்த்தா ஒவ்வொன்றும் 200 கிராம்ஸு, 150 கிராம்ஸு இப்படிலாம் போட்டிருந்தாங்களா. அவ்வளோ கொடுத்து நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே ஒரு கடையாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். இவரும் பார்த்தாரு. அவர் அவரோட செக்ஷன் தான் பார்த்தாரு. நான் எனக்கும் பார்த்து பார்த்து என்னால் சலிச்சிருச்சு. அதனால் சீப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட ஒரு 10 கடை ஏறி இறங்கிட்டேன். இன்னும் ஒரு ட்ரெஸ் எடுத்த பாட்டை காணும். நல்லா இருந்தால் தான் எடுக்க முடியும். போகிறேன், இந்த கடை நல்லாயிருக்கும், இந்த கடை நல்லா இருக்குன்னா எந்த கடையிலுமே எடுக்க மாட்டேன்ற. என்ன தான் கதைன்னு நமக்கு தெரியல. எடுத்துருக்கேன், போட்டு பார்த்து சொல்கிறேன். அப்பா சாமி, நம்மளால முடியலப்பா சாமி. இன்னும் இருக்காங்க, இன்னும் கடை இன்னும் பார்த்து வச்சுருக்கா. இவ்வளோ நேரம் அவள் எடுத்துகிட்டு இருந்தால, இப்போ கூப்பிட்டு நமக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கலான்னு கேட்பான். என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். தங்கம் இங்கே வா, ஒரு நிமிஷம் இங்கே வா. நீங்கள் பார்த்துருக்கேன், நான் போயிட்டு எனக்கு ட்ரெஸ்ஸு நான் பார்த்துட்டுருக்கேன். மரியாதையா யாரையா? என் பிள்ளைக்கு பாருனா ஷூ எடுத்துருக்கேன், 2 ஷூ எடுத்துருக்கேன். எப்படியும் பில்லு போட நம்மகிட்ட தான் வரணும். அப்போ பேசிக்கிறேன் வாங்க. இவங்க செலெக்ஷன் பண்ணும்போது நம்மளோட நிலமெல்லாம் எப்படி தெரியுமா? ஒரு நிமிஷம் இருங்க, திருப்பி காட்டுறேன் இருங்க. இவங்க துணி கிடைக்கும், நகை கிடைக்கும் போகும்போது செலக்ட் பண்ணும்போதுலாம் நான் இந்த மாதிரி தான் நம்மளை நினச்சிப்பாங்க போல். கீழே விழுந்துருக்க மாதிரி. ஆமாம்,
பில்லு கொடுக்கும்போது மட்டும்தான் இங்கே மாட்டி இருக்கிற மாதிரி நம்மளை வந்து தூக்கி மேலே வைப்பாங்க. ஆமாம், அவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தா ஒரு ட்ரெஸ்ஸு நமக்கு எடுக்க வேணாமா. வாவ், அதுக்குட்டி அவளுக்கு வாங்கிட்டு வந்து செருப்பான், அதனால அவங்களே ஷூவு ஸ்லிப்பர் அவங்களாம் அவங்களே போடுறாங்க. எப்படியோ ஒரு வழி பர்ச்சேஸை முடிச்சுட்டு. பர்ச்சேஸ் எங்க முடிச்சேன்? நான் என்ன ட்ரெஸ்ஸே எடுக்கல. இன்னும் இருக்கா? என்ன இருக்கா? நீ தானே சொன்ன. தயவு செஞ்சு நீங்களே சொல்லுங்க, எவ்வளோ நேரம் பூவா இல்ல எனக்கு அதெல்லாம் இல்ல, அவ்வளோ நேரம் பார்த்தல நான் இதே ட்ரெஸ் பார்த்துட்டு வரேன். போய் இவருதான் எல்லா கடையிலும் ஏறி ஏறி அவருக்கு தான் பார்த்தாரு. பொய் சொல்லாத. எல்லா வீட்லயும் இப்படிதான் இருப்பாங்களா? கொஞ்சம் சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் இப்படிதான் இருந்தாங்க. பொய் புழுகுறான், பொய் பேசுறான். பொய் எல்லாத்துக்குமே தெரியும். என்ன மாதிரி இருக்க ஆம்பளைங்களுக்கு எல்லாம் தெரியும் இதோட கஷ்டம். ஹாய், ரொம்ப டயர்டா இருக்கு. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.